ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும். அதை நம்ம லேப்டாப்பில் எப்படி சேவ் பண்ணிக்கிறதுங்கிறது இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நம்மளுடைய ஒரிஜினல் சார்ஜர் பின் இருக்கு இல்லைங்களா, யூஎஸ்பி, அதை வந்து லேப்டாப்லேயும் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஒன்று காமிக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு திஸ் டிவைஸும் டிரான்ஸ்ஃபரிங் ஃபைல்ஸ் இந்த ரெண்டையும் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துருங்க. லேப்டாப்ல போயிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் டவுன்ல வந்து உங்களுடைய சாம்சங் போனுடைய யார் பேர்ல இருக்கோ அவங்களது விவரத்தை காமிக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ நீங்க அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஆண்ட்ராய்ட்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல என்னெல்லாம் டிசிஐஎம், மியூசிக், மூவிஸ் என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே இங்க ஷோ ஆகும். அதை நீங்க வந்து டிசிஎம் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு நிறைய நீங்க ஆல்பம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. நான் இப்போ வந்து ஒரு ஆல்பம் 3 அதை ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல வந்து ஒரு 4 போட்டோ இருக்கு. அதை நம்ம எப்படி வந்து இப்போ நம்ம சேவ் பண்ண போறோம், லேப்டாப்ல சேவ் பண்ண போறோங்கிறத பார்க்கணும். இப்போ மேல இருக்கிற 3 டாட்டை கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ இது காப்பி, இந்த பட்டன் கொடுத்துருங்க காப்பி. இப்போ நம்ம இதை எங்க சேவ் பண்ணணும் அப்படின்றத கேட்கணும். இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப்ல போய் சேவ் பண்ணிக்குவோம். டெஸ்க்டாப்ல போயிட்டு மேல இருக்கிற நியூ ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று ஓபன் ஆயிடும். டபுள் கிளிக் கொடுத்துக்கோங்க. நியூ ஃபோல்டர் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய 4 போட்டோவும் இங்க வந்தாச்சு. இப்ப நீங்க இதை ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க வேணுங்கிறப்ப எப்படி வேணுமோ அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, போட்டோஸை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதும், நியூ ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றதும், எப்படி அதை சேவ் பண்றதுங்கிறதும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இத மாதிரியான தகவல்கள் நிறைய நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபோல்டருக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.